இந்த பகுதியில் நம்ம எப்படி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற கான்செப்டை ஜாவாவில் தெளிவாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன டெமோ ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ArithmeticLibrary. இங்கே பார்த்தீங்கன்னா 4 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 4 மெத்தட்ஸுமே இன்டீஜர் வேல்யூஸ் A,B பேராமீட்டர்ஸாக வாங்கி அதை வந்து அடிஷனாவோ டிவிஷனாவோ சப்ட்ராக்ஷனாவோ மல்டிப்ளிகேஷனாவோ ரிட்டர்ன் பண்ணும். இந்த மெத்தட்ஸை இப்போ நம்ம மெயினில் கால் பண்ணி இதில் எப்படி ஃப்ளோ ரன் ஆகுது, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் 4 மெத்தட்ஸையும் System.out.println வழியாக கால் பண்ணியிருக்கேன். டெமோவுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேனர் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக 2 வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 10, 20 அப்படின்ட்டு. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்துலாம். இப்போ இங்கே நமக்கு ஒரு 4 அவுட்புட் கிடச்சிருச்சு. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் நல்லா ரன் ஆகுது. இப்போ நீங்கள் அஸ்யூம் பண்ணுங்கள், இங்கே A10 அப்படின்ட்டு இருக்குது, இந்த Bயை நான் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் பொழுது இப்போ நான் மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் இஸ் 10, அதாவது லைன் நம்பர் 22 வந்து ஒர்க் ஆகிட்டு 23ல் டிவிஷன் நடக்கும் பொழுது இந்த டினாமினேட்டரான B 0 ஆனதுனால நமக்கு ஒரு எரர் அடிக்குது. உங்களுக்கு தெரியும், மேத்தமெட்டிக்ஸில் எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் அன் எக்ஸப்ஷன். அது வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு வரணும். அதனால் இது ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனே கம்ப்ளீட்டாக நின்றுது. பட் எனக்கு என்ன இங்கே நடந்திருக்கணும், இந்த லைனில் எரர் நடந்திருந்தாலும் எனக்கு லைன் நம்பர் 24 and 25ல் சப்ட்ராக்ட் அண்ட் மல்டிப்ளை வந்து அவுட்புட்டை காட்டியிருக்கணும். அதில் B = 0னால எந்த ஒரு எனக்கு பாதிப்பும் கிடையாது இல்லைங்களா. அப்போ எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன, உங்கள் ப்ரோக்ராமில் ரன் டைமில் ஏதோ ஒரு மிஸ்பிஹேவியர் நடந்து அதன் மூலியமாக உங்கள் ப்ரோக்ராமே டெர்மினேட் ஆயிரும். அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸோ இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸோ உங்களுக்கு ரன் ஆகாது. அப்போ எக்ஸப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ணி பழகணும் இல்லைங்களா. அதுக்கு ஜாவாவில் ஒரு 5 கீவேர்ட்ஸ் இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன், 1 by 1 நம்ம பார்க்கலாம். ட்ரை, கேட்ச், த்ரோ, த்ரோஸ், ஃபைனலி அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ என்னோட நோக்கம் என்ன இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும், டிவிஷனில் எப்பயாவது டினாமினேட்டர் 0வாக இருக்கும் பொழுது எரர் வந்து த்ரோ ஆகுது. அதை நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த எரரும் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். இந்த சப்ஸ்ட்ராக்ட் அண்ட் மல்டிப்ளை மெத்தட்ஸும் எரர் அடித்தாலும் இதுவும் ரன் ஆகும். இப்போ வந்து அது ரன் ஆகலை. இப்போ என்ன பண்ணிக்கலாம், அதுக்காக நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் அல்லது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் எரர் வருதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ அதை எப்பயுமே ட்ரை அப்படிங்கிற அந்த பிளாக்குள்ளே கொடுக்கணும். எனக்கு வந்து டிவிஷன் தான் எரர் வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்பயுமே ட்ரை வந்து என்ன பண்ணும், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது கேட்ச் அப்படிங்கிற அந்த பிளாக்கு அந்த கண்ட்ரோலை பாஸ் பண்ணும். இந்த கேட்ச் பிளாக் அப்படிங்கிறது ஒரு எல்ஸ் பார்ட் மாதிரி. ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை அப்படியே கேப்சர் பண்ணி அதுக்கான மெசேஜை கொடுக்கும். இங்கே நமக்கெல்லாம் நல்லா தெரியுது, ArithmeticException அப்படின்னு சொல்லி java.long பேக்கேஜ் அதிலிருந்து ஒரு எரர் த்ரோ ஆகுது. அப்போ நம்ம அதை இதுக்குள்ளே பேராமீட்டரை பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் அதில் ஒரு டூ ஸ்ட்ரிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த மெத்தடை இப்படி கால் பண்ணிடுவோம். ரொம்ப எளிமையாக இதை நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். எனக்கு டிவிஷனில் எரர் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அதை வந்து ட்ரை கேட்ச்குள்ளே கொடுத்துட்டேன். அப்போ ட்ரைங்கிறது என்ன, எரர் வர வாய்ப்புள்ள அத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸையும் ட்ரைக்குள்ளே நீங்கள் எழுதிடணும். அதில் எரர் வந்துச்சுன்னா இன்கேஸ் அது வந்து கேட்சுக்கு கண்ட்ரோலை பாஸ் பண்ணோம். அங்கே நீங்கள் என்ன எரர் சம்மந்தப்பட்ட கோடு எழுதணுமோ அதை எழுதிக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த கோடை ரன் பண்ணுவோம். நான் வந்து வேல்யூஸை மாற்றலை. முதல்ல எனக்கு வந்து எரர் வந்துச்சு, இந்த சப்ஸ்ட்ராக்ட் அண்ட் மல்டிப்ளை ஒர்க் ஆகலை. இப்போ நல்லா இங்கே கவனிங்க, எரர் மெசேஜ் இங்கே காட்டிடுது, டிவிஷன் பை 0, சப்ட்ராக்ஷன் வந்து 10ன்னு வந்துடுது, மல்டிப்ளிகேஷன் 0ன்னு வந்துடுது. அப்போ என்னோட நோக்கம் இங்கே நிறைவேறிடுச்சு. ஏதோ எரர் நடந்தாலும் அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸும் ரன் ஆகுது. ஸோ எப்பயுமே உங்களோட ப்ரோக்ராமில் ரன் டைமில் எரர் வரும் பொழுது அதோட கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷனும் ஸ்டாப் ஆகி டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த java.long.arithmeticException டிவிஷன் பை 0ங்கிற எரருமே தெளிவாக இல்லை. இதோட மீனிங் என்னென்னா, இங்கே நீங்கள் a.toStringன்னு கொடுக்கலாம், அல்லது நீங்களாக உங்களோட ஓன் கஸ்டம் மெசேஜும் கொடுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் அன் இன்ஃபைனைட். அப்போ நான் அந்த மாதிரி தெளிவாக ஒரு எரர் மெசேஜை கொடுத்துக்கிறேன் இதில் கேட்சில். அப்போ இந்த கூட நான் திரும்ப ரன் பண்ணும் பொழுது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், இப்போ தெளிவாக இருக்குது. தி அடிஷன் இஸ் 10, இங்கே வந்து இன்ஃபைனைட், ஏன்னா டிவைடட் பை 0 வருதுங்க. Subtraction is 10, multiplication is 0.
இப்போ இங்கே b is equal to 20 கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ட்ரை பிளாக் வந்து அழகாக அந்த டிவிஷனை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு இங்கே அவுட்புட்டை கொடுத்துருது. ஸோ இது ரொம்ப ஒரு எளிமையான எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். நீங்கள் எங்கெல்லாம் எரர் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ட்ரை கேட்சில் நீங்கள் ஹேண்டில் பண்ணி பழகணும். ட்ரை பார்ட்டுங்கிறது அந்த எரர் வரக்கூடிய வாய்ப்புள்ள கோடை உள்ளே போடணும். கேட்ச் பிளாக்கில் நீங்கள் கஸ்டம் மெசேஜஸ் ஏதாவது யூஸருக்கு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதன் மூலியமாக உங்கள் ப்ரோக்ராம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டெர்மினேட் ஆகாமல் அதோட எக்ஸிக்யூஷனை முடிகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணும். வரும் பதிவில் மற்ற கீவேர்ட்ஸ், அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கீவேர்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.